ஹலோ யூவர்ஸ், வெல்கம் டு மை இந்திமொழி யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்குற முக்கியமான விஷயம் என்னென்னா, புள்ளி வச்ச எழுத்துக்கள், மெய் எழுத்துக்கள் குறித்து நம்ம பார்ப்போம். அதாவது இக்கு, இங்கு, இச்சு, இப்பு, இன்னு, இப்பு, இந்த மாதிரி இந்தியில் எப்படி இதை யூஸ் பண்ணுறாங்க, இந்த வேர்டை எழுத்தை எப்படி யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நாம் இன்றைக்கி பார்க்கலாங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா, இந்தியில் உள்ள கக்கா, கக்கா, சச்சா இதுதான் எழுத்துக்கள். ஓகேங்களா, இந்தியில் உள்ள எழுத்துக்கள். ஸோ இதில் இருந்து புள்ளி வச்ச எழுத்தா எப்படின்னு நம்ம பார்த்தீங்கன்னா, இவங்க பார்த்தீங்கன்னா ரெண்டு மெத்தேடில் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா, ரெண்டு மெத்தடில் யூஸ் பண்ணுவாங்க. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு உதாரணமாக நான் சொல்லணும் அப்படின்னா பாருங்க, கா லா மா, கா லா மா. ஆக்சுவலி தனித்தனியாக படிக்கும்போது கா லா மா, சரிங்களா. ஆனால் கடைசி எழுத்து எப்பயுமே என்ன பண்ணுவாங்கன்னா இந்தியில் புள்ளி வச்ச எழுத்தாக தான் என்ன பண்ணுவாங்கன்னா படிப்பாங்க. அப்போ கா லா இம், கா லா இம், களம். அதே மாதிரி பாருங்க, கா ரா. ஆனால் இந்த இடத்துல ரானா இரு வருங்களா, கர், சரிங்களா. அதே மாதிரி கர். அப்ப கடைசியில முடிகிற எழுத்து எல்லாத்தையும் எப்படி சொல்லி படிப்பாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா, புள்ளி வச்சு எழுத்தாதான் என்ன பண்ணுவாங்கன்னா படிப்பாங்க. இது நீங்க என்ன பண்ணுங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இந்தியில பார்த்தீங்கன்னா முதல் மெத்தேடு எப்பயுமே கடைசி எழுத்தை புள்ளி வச்சு எழுத்தா என்ன பண்ணுவாங்க படிப்பாங்க. இந்த மாதிரி முழு எழுத்து இது வரும் பொழுது புள்ளி வச்சு எழுத்தா என்ன பண்ணுவாங்கன்னா படிப்பாங்க. இது ஒரு மெத்தேடு. அடுத்து ரெண்டாவது மெத்தட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ கடைசியில் வராமல் இடையில வரணுங்க அப்படின்னா அதுக்கு என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இந்த முழு எழுத்து இருக்கு தெரியுங்களா, இந்த முழு எழுத்தை பாதியாக நீங்கள் பிரிச்சிங்கன்னா போதும், அல்லது பாதியை மட்டும் எழுதுனீங்கன்னா போதும். அதுதான் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புள்ளி வச்சு எழுத்தா நம்ம படிப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த கா இருக்குன்னு வச்சுங்களேன், இது கா, இது முழு எழுத்து. இந்த காலை பாதி எழுத்து என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா பாருங்க, பாதியில் கொண்டு நிறுத்திடுறீங்க, அவ்வளோதான். இதுதான் இக்கு. இது கடைசியில் முடிஞ்சதுன்னா இக்குன்னு படிக்கணும். இல்லை இடையில அவங்க எழுதுனாங்க அப்படின்னா இப்படி பாதி எழுத்து தான் என்ன பண்ணணுங்க போடணும். புரிஞ்சுதுங்களா? அதே மாதிரி பாருங்க அப்படிங்க, அதே மாதிரி பாருங்க, இது சாவா, இது கடைசியில் முடிஞ்சதுன்னா இச்சுன்னு படிக்கணும். இது இடையில போடணும் அப்படின்னா இது பாதி மட்டும் போட்டுருங்க, அவ்வளோதான். பாதி மட்டும் இப்படி வரும். ஓகேங்களா? அதே மாதிரி தான் மற்ற எல்லாத்துக்குமே என்ன ஆகும், உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கு. இப்போ ஷான்னு வச்சுங்களேன், இது ஷா, இஷ்யூன்னு படிக்கணும். கடைசியில் முடியும் பொழுது இஷ்யூன்னு படிக்கணும். இப்போ பாதி எழுத்து என்ன, இது ரெண்டுல பாதி எழுத்து என்னங்க, இது மட்டும்தான். புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஹிந்தியில கடைசியிலே முடியக்கூடிய எழுத்த புள்ளி வச்சு எழுத்தா இக்கு, இச்சு, இஷ்யூன்னு படிப்பாங்க. இடையில வந்துச்சுன்னா பாதி எழுத்து மட்டும் எழுதுனா நமக்கு போதுங்க. இதுதான் அரை எழுத்துக்கள், இந்தியில் உள்ள அரை எழுத்துக்கள். இதை நம்ம ஒரு உதாரணமா பார்க்கணும் அப்படின்னா நான் உங்களுக்கு உதாரணமா உங்களுக்கு சொல்லி புரிய வைக்கிறேன். இப்ப பாருங்க, இப்போ காக்கு கா பத்தி சொல்லணும் அப்படின்னா காலுடைய பாதி எழுத்து என்னங்க, இக். இக் வந்துருச்சுங்களா. லாஸ், கிளாஸ், அதாவது கிளாஸ், கிளாஸ் தான் கிளாஸ், இக்லாஸ், கிளாஸ். அதே மாதிரி பாருங்க, சா இம், அதாவது பாதி எழுத்து, மானுடைய மா எங்க இருக்குங்க, அதை எங்க பாருங்க, மானுடைய பாதி எழுத்து சம் மா, கடைசி எழுத்து புள்ளியா படிக்கணுங்களா, சா இம் மா இச், சம்மச், சம்மச். புரியுதுங்களா? சம்மச். இப்ப புரிஞ்சுதுன்னு நினைக்கிறேன். இடையில வந்தா பாதி எழுதணும், கடைசியில் முடிஞ்சா உங்களுக்கு புள்ளி வச்சு எழுத படிக்கணும், இவ்வளவுதான். அதே மாதிரி பாருங்க, பி இஸ், பாருங்க இந்த எழுத்து இதனுடைய பாதி இஸ். ஷா இதனுடைய பாதி எழுத்து இது இஸ், இஸ், பிஸ்தா, இர், ரா இது இர்னு படிக்கணும், பிஸ்தர். அடுத்தது பாருங்க, பா இல் லா. பாருங்க, இது பாருங்க பாதி தான் இருக்கு, இந்த லா இதுல பாதி தான் போட்டிருக்கேன். அப்ப இல்லுன்னு படிக்கணும், பல்லா, பல்லா அப்படின்னு நாம படிக்கணும். உங்களுக்கு ஈஸியா உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. அடுத்து பாருங்க, பா இத்து, தா, பத்தா, பத்தா அப்படின்னு வருது பாருங்க. அதே மாதிரி பாருங்க, டா இக், டாக்டர். பாருங்க, இக்கு வருது பாருங்க, டாக்டர். அடுத்தது பாருங்க, இஸ்,
நா இன் இஸ் ஸ்நான் சரிங்களா, ஸ்நான் அப்படின்னு வருதுங்களா. அப்போ உங்களுக்கு எளிமையாக உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். கடைசியில் வரும்பொழுது புள்ளி வச்சு எழுத்து படிக்கணும். இதை இடையில வரும்பொழுது பார்த்தீங்கன்னா பாதி எழுத்து மட்டும் வரணும். பாருங்க, சி இல் லா நா, சில்லானா கத்துறது சரிங்களா. சில்லானா, சி இல்லு வருது பாருங்க, சில்லானா. பாருங்க, சா மா இப்பு சமாப்த், சமாப்தனா முடியுது. பாருங்க, பாருங்க இதனுடைய பாதி எழுத்து போட்டிருக்குங்களா. ஸோ பாருங்க, இத் யா இக் தியாக், கியாக்கும் பாருங்க இக் யா கியா, புரியுதுங்களா. ஸோ இந்த மாதிரி இக்யா 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 அப்படின்னு நம்ம என்ன பண்ணணும், படிக்கணும். புரியுதுங்களா. ஸோ இப்போ இதுல இருந்து உங்களுக்கு ஒரு விஷயம் நல்லா கிளியரா புரியுது. என்னன்னா, முழு எழுத்த கடைசியில எழுதும் பொழுது அதை புள்ளி வச்சு எழுத்தா படிக்கணும். இதை இடையில வரும்பொழுது பார்த்தீங்கன்னா இந்த முழு எழுத்தினுடைய பாதியை மட்டும் எழுதுனீங்கன்னா போதும். அதுதான் வந்து அரை எழுத்துக்கள். அதுதான் வந்து புள்ளி வச்சு எழுத்தா நம்ம வந்து படிக்கணும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் இந்தியில் என்ன பண்ணுவாங்கன்னா எழுதுவாங்க. இது வந்து எழுத்து வழக்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படி இருக்குன்னா, நீங்கள் வந்து ஒருவேளை புக்கில் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா தனித்தனியாக இருக்காது, அப்படி இருக்காதுங்க. இங்கே பாருங்க, இங்கே தனித்தனியாக இருக்கல, இப்படி இருக்காது. இப்படி வந்து வச்சு அப்படியே இதில் வந்து இப்படி இருக்கும், இப்படி இருக்கும். அதாவது இது வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டி ஒட்டியே வரும். எல்லா இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டி ஒட்டியே, இன்னும் வந்தால் கூட ஒட்டி ஒட்டி தான் வரும், ஒட்டி ஒட்டியே தான் வரும். அதை நீங்கள் வந்து டெக்ஸ்ட் புக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நம்ம எழுதும் பொழுது தான் இங்கே தனித்தனியாக எழுதுகிறோம். ஆனால் டெக்ஸ்ட் புக்கில் வரும்போது அது புக்கில் வரும்பொழுது எங்கேயாவது டிவியில் பார்க்குறீங்க, மற்ற எங்கே பார்த்தீங்கன்னாலும் சரி, அந்த எழுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டி ஒட்டி தான் வரும். அதை நீங்கள் பார்த்தாவே ஈஸியாக நீங்கள் என்ன பண்ணிடலாம், கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இதுதான் வந்து இந்தியில் உள்ள அரை எழுத்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. உங்களுக்கு புரிஞ்ச விஷயத்தை கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப தேங்க்ஸ், நன்றிங்க.